ஷேர் மார்க்கெட்டில் வந்துட்டு மார்க்கெட் ஏறுறது இறங்குறது அப்படிங்கிறது வந்து வால்யூமை வச்சுங்கிறது நம்மளுக்கு தெரியும். அந்த வால்யூம் அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல ஓஐ, அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து ரொம்ப ஃபெமிலியரானது. அது எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு நிஃப்டி பேங்க், அதாவது ஜீரோதாவில் நிஃப்டி பேங்க்கில் அந்த ஓஐ பற்றி பார்க்க போகிறோம். அந்த ஓஐ பார்க்கணும் அப்படின்னா இதில் ஒரு 3 டாட் இருக்குது. நிஃப்டி பேங்க்கு நேர் நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 3 டாட் இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு இதில் இந்த ஆப்ஷன் செயின் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. அதை நம்ம கிளிக் பண்ணுறோம். ஆப்ஷன் செயின் கிளிக் பண்ண பிறகு இதை வந்து நம்ம முழுசாக பார்க்கணுங்கிறக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பெருசாக்கிக்கிறோம். ஓகே, இப்போ இதில் வந்துட்டு ப்ரைஸ் மூவ் ஆகுறது வந்து அட் த மணி அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த கலர் டிஃப்ரென்ஷியேஷனுங்கிறது நம்மளுக்கு தெரியும். இந்த இடம் வந்துட்டு கால் ஆப்ஷன் ஓஐ, இதுதான் வந்து அட் த மணி 4,600 அந்த ரேஞ்சுக்கு மார்க்கெட்டு மூவ் ஆகிட்டுருக்கு. இப்போ ரியல் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி பேங்கில் 46,376 இருக்குது. பட் அதுக்கு ரிலேட்டட் தான் இந்த அட் த மணின்ற சொல்கிறது. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஓஐ பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது ஆப்ஷன் செல்லர் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது. நம்ம வந்து ஆப்ஷன் பையர், பட் ஆப்ஷன் செல்லர் வந்து டிசைட் பண்ணுறதா மார்க்கெட்டு. அந்த ஆப்ஷன் செல்லரை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த அனலைசிஸ்ங்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு போவோம். அதில் வந்துட்டு லைவ் ஆப்ஷன் சார்ட், இப்போ நம்ம மார்க்கெட்டும் லைவாக பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அதனால் லைவ் ஆப்ஷன் சார்ட்டுங்கிறதுக்கு போயிடுவோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து பேங்க் நிஃப்டி, இது கரெக்டாக அதில் இருந்துகிட்ருக்கு. ஸோ அது இருக்கட்டு, இதை சூஸ் பண்ணிக்குவோம். ஓகே, தென் கீழே வர வேண்டியது ஆப்ஷன் செயின், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. இது பேங்க் நிஃப்டியில் இருந்துகிட்ருக்கு. இதில் இந்த டேட்டு, இந்த டேட்டுன்னு தான் இன்றைக்கி, அதாவது இந்த கான்ட்ராக்டோட டேட், இந்த டேட்டு இது இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். இதில் வந்துட்டு இதுதான் அந்த ஓஐயோடைய சார்ட். அதாவது நம்ம பொதுவாக வந்துட்டு எல்லாத்தையும் பேஸ்லைனுக்கு மேலே பேஸ்லைனுக்கு கீழேன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தான் இதை நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியிருக்கு. உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா இதை வந்து என்னென்னா இந்த இடத்துல மட்டும், இந்த சென்சிபிளில் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்துல சிஇ ஏறிச்சு அப்படின்னா கால் ஆப்ஷனில் நீங்கள் பை பண்ணலாம். இங்கே ஒருவேளை இப்போ இது பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருந்துட்டுருக்கு. இப்போ இது புட்டுக்கு சப்போர்ட் பண்ணுது, நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து இன்னொன்று நம்ம கவனிக்க வேண்டியது இந்த டைமிங். 1 மினிட் 5 மினிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 5 மினிட்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் நல்லது, பெட்டர். நம்மளுக்கு வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை வச்சு, இந்த கலரை வச்சு, அதாவது இது அதிகமான புட்டுக்கு மார்க்கெட் போகும் அப்படின்னும், இது அதிகமான காலுக்கு, அதாவது நம்ம வந்து இங்கே பார்த்துட்டு இருக்கிறது ஓஐ, இந்த வால்யூமை கிரியேட் பண்ணுறது ஆப்ஷன் செல்லர். பட் அவங்க கலரை நம்மளுக்காக மீன் ஆப்ஷன் பையருக்காக க்ரீனாக இருந்தால் கால் பக்கம் போங்க, ரெட்டாக இருந்தால் புட்டு பக்கம் போங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி வச்சுருக்காங்க. இது பேஸ்லைனுக்கு மேலே. இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இது பேஸ்லைனுக்கு கீழே இருக்குது. அப்போ இங்கே க்ரீன் அதிகமாக இருக்குது, டவுனில் இருக்குது அப்படின்னா இங்கே கம்மியாக இருக்கிற சைடு, அதாவது இது வந்து காலுக்கு ஃபேவரபுளாக இல்லாமல் கால் நெகட்டிவில் இருக்குது, இது புட்டு பாசிட்டிவில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு கால் நெகட்டிவ் ஆயிடுச்சு, புட்டு தான் பாசிட்டிவில் இருக்குது. அப்போ இப்போ நம்ம போட வேண்டிய ஆர்டரே புட்டு ஆர்டரு. இப்போ பார்த்தீங்கன்னா கேண்டில் செக் பண்ணோம் அப்படின்னா புட்டுக்கு ஃபேவரபுளாக இருந்துகிட்டு இருக்கும். செக் பண்ணலாமா? இது எல்லாமே ஹையர் டைம் ஃப்ரேம். இதை வந்து நம்ம கொஞ்சம் 1 மினிட்லேருந்து ஒரு சார்ட்டை ரெடி பண்ணி பார்க்கலாம். இங்கேருந்து இங்கே இறங்குது, இங்கேயும் இறங்குற மாதிரி இருக்குது, இங்கேயும் இறங்குற மாதிரி இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் கண்டிஷன்லேருந்து டவுன் டைரக்ஷனுக்கு போகிற மாதிரி காட்டிகிட்ருக்கு. பட் நம்மளுக்கு இன்னும் முழு அளவில் அது ஆர்டர் போடக்கூடிய அளவுக்கு கொடுத்துருச்சா அப்படின்னா இதை கேண்டிலுக்கு மாற்றினா தெரியும். எஸ், எல்லாமே ரெட்டில் இருக்குது. அடுத்து இது எது வரைக்கும் வரும் அப்படின்னு ஒன்று பார்க்கும்போது ஸ்டெப் 1 இந்த ப்ரைஸ் வரைக்கும் வரும், 340 வரைக்கும் வரும். அப்போ ஒரு 30 பாயிண்ட் இறங்கும். அந்த இடத்துக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பட் எல்லாமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரெட்டாக இருக்கிறனால 1 3 5 10 எல்லாமே டவுனில் இருக்கனால மார்க்கெட்டு இறங்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பட் இருந்தாலும் இது ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டு. இப்போ வந்து 1 3 கலர் மாறிடுச்சு. இந்த இடத்துல அந்த சென்சிபிள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம்.
அதாவது க்ரீன் வந்து டவுன் டைரெக்ஷனில் அதிகமாகிட்டு போகுது அப்படின்னா புட்டு மார்க்கெட் ஏறிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆமாம், கம்மியாக இருக்க தான் எடுக்கணும். இப்போ அதாவது பேஸ் லைனுக்கு கீழே கம்மியாக இருக்கனால நம்ம புட் ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணணும். பட் மார்க்கெட் வந்து புட்டுக்கு சப்போர்ட்டாக இருக்கா அப்படின்னா சைட்வேஸாக தான் இருந்துகிட்ருக்கு. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு வழி இருக்குது. இந்த இடம், அதாவது இந்த லைன் கீழேயும், அதாவது கால் ஆப்ஷன் கீழேயும் புட் ஆப்ஷனுடைய இது மேலேயும் இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் டைரக்ஷனுக்கு தான் போகுதுன்னு அர்த்தம். தொடர்ந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட், அதாவது ஃபுல்லாக டவுனுன்னு சொல்ல முடியல, அப்புன்னு சொல்ல முடியல, ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். ஒருவேளை இது இன்னும் நல்லா மேலே தாண்டி இது கீழே போகிற மாதிரி கிராஸ் ஓவர் ஆகி, உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே இருந்து நம்மளுக்கு வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டாகவே போயிட்டுருக்கு. என்ன கொஞ்சம் வால்யூம் மட்டும் மேலே பண்ண இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ட்ரெண்ட் மார்க்கெட் அப்படின்னு சொல்ல முடியாது. அதை தான் நம்மளுக்கு இது ஓஐ காட்டிகிட்ருக்கு. அப்போ என்னாகும், 1 மினிட்டில் ரெட்டாக இருக்கும், 3 மினிட்ஸில் க்ரீனாக இருக்கும், 5 மினிட்ஸில் ரெட்டாக இருக்கும், கேண்டில் கலர் மாறி மாறி இருக்கும். அதை தான் இந்த சைட்வேஸ் மார்க்கெட் சொல்லுது, ஓஐ சார்ட்டும் நம்மளுக்கு சொல்லுது. சரி, இந்த டைம் ஃப்ரேமில் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டைம் ஃப்ரேமில் இதை செக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதேமாரி தான் பேரலில் தான் போயிட்டே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஆர்டர் எடுக்கிறதுக்கு ஒரு சரியான இடம் கிடையாது சைட்வேஸ் மார்க்கெட். பட் இருந்தாலும் ஓவராலாக பார்க்கும்போது காலை விட புட்டு மேலே இருக்குது. ஸோ நம்ம ஆர்டருக்கு பிளான் பண்ணணும் அப்படின்னா புட்டுக்கு தான் பிளான் பண்ணி வைக்கணும். இங்கேயும் அப்படி தான் இருக்குது, இங்கேயும் அப்படி தான் இருக்குது. கால் கீழே இருக்குது, புட்டு மேலே இருக்குது. அவன் புட்டு ஆப்ஷனுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். இங்கே பாருங்கள் மாறிடுச்சு, பேஸ்லைனுக்கு மேலே சிஇ மேலே வந்துருச்சு. இது 1 மினிட் டைம் ஃப்ரேம், இது 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இவ்வளோ நேரம் கீழே இருந்து அப்படி தலைக்குப்புறம் மாறுது. ஸோ இந்த மாறுதலை வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு தடுமாட்டம் ஆர்டர் போடணுமா வேணாமா அப்படின்னு சொல்கிறது தான் இந்த லைன். அதாவது ஒன்று இப்படி இறங்கணும், கிராஸ் ஓவர் ஆகி ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக போகணும். அதாவது ஒன்று இறங்குற மாதிரியும் ஒன்று ஏறுற மாதிரியும் போச்சு அப்படின்னா நீங்கள் எது மேலே போகுதோ அதில் ஆர்டர் எடுக்கலாம். இப்போ ஒன்றுக்கு ஒன்று பேரலில் போயிட்டுருக்கறனால மாற்றி மாற்றி நடந்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு டெசிஷனுக்கு வர முடியாத இடம். ஸோ இந்த மாதிரி இடங்களில் ஆர்டர் போட வேண்டாம். இதை சார்ட்டில் பார்ப்போம். இது 1 மினிட் சார்ட்டு, இது 3 மினிட்ஸ் சார்ட்டு, 5 மினிட்ஸ் சார்ட்டு, 10 மினிட்ஸ் சார்ட்டு. ஓகே, 4 சார்ட்டில் இப்போ நம்ம இது வந்து ட்ரேடிங் வியூ, மார்க்கெட் பல்ஸ் கூட கிடையாது, இது ஜீரோதாவோட கிடையாது, ட்ரேடிங் வியூ. இந்த ரெண்டுக்கு இடையில மார்க்கெட்டு தடுமாறிட்டுருக்கு. ஸோ இது கால் ஆப்ஷனில் போய் நீங்கள் புட் ஆப்ஷனில் போய் பார்த்தா கூட இந்த ஆர்டர் அந்த ஆர்டர் மாற்றி மாற்றி போட வேண்டியிருக்கும். ஸோ நிறைய தப்பு நடக்கும், நம்மளால் முழு அளவில் ப்ராஃபிட் புக் பண்ண முடியாது. ஸோ இந்த ரெண்டுமே ஏதாவது ஒரு பக்கம் கிராஸ் ஓவர் ஆகி போகும்போது நம்ம ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். டைம் ஃப்ரேம் 5 மினிட்ஸு. பாருங்க, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. இது காலுக்கு ஆர்டர் போட சொல்லிச்சு, இப்போ ரெண்டுமே ஈக்குவல் ஆகிடுச்சு, மாறிக்கிட்டே இருக்குது. இங்கே கால் மேலே சொல்லுது, இங்கே புட்டு மேலே சொல்லுது, இங்கே புட்டு மேலே சொல்லுது, இங்கே புட்டு மேலே சொல்லுது, ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நேரங்களில் ட்ரேட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ரூல்ஸ். இந்த ரெண்டுக்குமே இப்போ இந்த இடம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். என்ன புரியும் அப்படின்னா புட்டு மேலே போகுது, கால் கீழே வருது. ஸோ இந்த மாதிரி வாய்ப்புக்காக காத்துருங்க. அந்த இது எப்படி நமக்கு காட்டும் அப்படின்னு பார்க்கும்போது
இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னா ஏதோ ஒரு பக்கம் பிச்சுக்கிட்டு போக போகுதுன்னு அர்த்தம். அப்போ எந்த பக்கம் பிச்சுட்டு போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பக்கம் புட்டு ஹெவியாக இறங்கியிருக்கு, கால் கூட சின்னதாக இருக்குது. அதாவது இந்த அளவுக்கு கால் இறங்கலை. அப்போ நம்ம இதில் கால் ஆப்ஷன் ஆர்டர் எடுக்கலாம். இது அப்படியே டக்குன்னு மறுபடியும் மாறுது, மறுபடி இந்த இடத்துல மேலே வந்துருச்சு. ஆக்சுவலாக இங்கே கீழே இருக்கக்கூடிய கால் பேஸ்லைனுக்கு மேலே வந்த பிறகு அப்போ இந்த இடம்லாம் உங்களுக்கு வந்து கால் ஆப்ஷனுக்கு சப்போர்ட் இடம். இங்கே ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வெளியே வரக்கு ரெடியாக இருந்துடணும். ஏன்னா மறுபடியும் இங்கேயும் குறைஞ்சி அப்படியே உல்ட்டாவாக மாறுது. இந்த இடத்துல புட்டுக்கு ஃபேவரபுள், கால் இறங்கிருச்சு. ஸோ இவ்வளோ தாங்க. இப்படி ஒரு அரைச்சிட்டு இருக்கிற இடம் வந்தது அப்படின்னா ஏதோ ஒரு பக்கம் மார்க்கெட் போக போகுதுன்னு ரெடியாக இருங்க. ஓஐ சொல்லக்கூடியது இதுதான். இப்போ இதே இது வந்து அந்த லைனில் பார்க்கலாம். இந்த பார்த்திங்கன்னா ரெண்டுமே சைட்வேஸ் மார்க்கெட் மாதிரி இருந்துகிட்ருக்கு. ஒரு கண்டிஷனில் அந்த புட்டுங்கிறது கீழே இறங்குது, கால்ங்கிறது பெரிய அளவில் ஏறலை. ஆனால் ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் அதிகமாகறனால இது வந்து இந்த ப்ராஃபிட். அடுத்து இது கீழே இறங்குது, இவன் மேலே போகிறான். இந்த ரெண்டுமே சேர்ந்து மெர்ஜ் ஆகுறது இது புட்டுக்கு ஃபேவரபுள், காலுக்கு நெகட்டிவ். இப்போ இதில் கால் ஆர்டர் போட்டவங்களுக்குலாம் லாஸ் ஆகிருக்கும், இதில் புட் ஆர்டர் போட்டவங்களுக்குலாம் ப்ராஃபிட்டாக மாறி இருக்கும். இந்த இடத்துல பெரிய அளவில் ப்ராஃபிட் இல்லாட்டா கூட கால் ஆர்டர் போட்டவங்களுக்கு இதில் ப்ராஃபிட்டு, இந்த இடத்துல புட் ஆர்டர் போட்டவங்களுக்கு லாஸ். இப்போ அதே மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணி இப்போதைக்கு கரண்ட் கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் என்ன சொல்லுது, ரெண்டுமே மாற்றி மாற்றி நடந்துகிட்ருக்கு. வேறு மாதிரி ஒன்று சொல்ல போனோன்னா இது புட்டுக்கு கொஞ்சம் இப்போ சின்ன சின்ன ஒரு ஸ்கேல்பிங் மாதிரி பண்ணுறவங்களுக்கு வேணால் யூஸ் ஆகலாம். ஆனால் அதே நேரத்தில் அடுத்தடுத்து நடக்கிறதுனால இது உள்ளே போக வேண்டாம். நாம் வந்து இன்ட்ராடே ட்ரேடர் அப்படிங்கிறப்ப 1 hour டைம் ஃப்ரேம் கூட பார்க்கலாம். இப்போ கிட்டத்தட்ட மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு 3/4 மணி நேரம் ஆகிடுது. அப்போ ½ hour இதில் பார்க்கலாம். புட்டுக்கு தான் ஃபேவரபுளாக மாறி இருக்கு. பட் இங்கே சார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இதுலேயும் புட்டுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்குது. இந்த 2.44 CRன்னு ஒன்று காட்டுது, அதாவது கால் ஆப்ஷனில் ஓஐ, அதுமாதிரி புட் ஆப்ஷன் ஓஐ பார்த்திங்கன்னா 2.26 இருக்குது. இந்த டிஃப்ரென்சியேஷன் அதிகமானால் மட்டும்தான் எது அதிகமாக இருக்கோ அந்த டைரெக்ஷனில் மார்க்கெட் போகும். ரெண்டுமே க்ளோஸாக இருக்கிறப்ப மார்க்கெட் போகாது. இப்போ அந்த மாதிரி டிஃப்ரென்சியேஷன் அதிகமாக இருந்த இடம் இந்த இடம் சொல்லலாம் ஓரளவுக்கு. இதில் பார்த்திங்கன்னா 1.04 1.83 இது கூட கம்மி தான். வித்தியாசத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 1 crore நியரில் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதை விடலாம் நல்ல மூவ்மெண்ட் டிஃப்ரென்ஸ் வரும்போது தான் உங்களுக்கு ஜாக்பாட் கிடைக்கும். ஸோ ஓஐ பார்த்து ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது இதுதான். இது 0 தாவில் சென்சிபிள் அப்படிங்கிறத லிங்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது மூலமாக இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். தேங்க்யூ.